ஈரத்துணியை வீட்டில் அப்படியே போட்டால் இவ்வளவு கெடுதியா? பல பேர் வீட்டில் இதுதானே நடக்குது. உடனே எடுத்துடணும். வீட்டில் தொடர்ந்து பண வசதி இல்லாமல் போவதும், சிக்கல்கள் மாறி மாறி வரும் சூழ்நிலை நிலவுவதும் சில நேரங்களில் நம்மால் தான் ஏற்படுகிறது. நம் அன்றாட பழக்க வழக்கங்களில் சில தவறுகள் நம்மால் கவனிக்கப்படாமலேயே வீடு முழுக்க எதிர்மறை சக்தியை உருவாக்கும். இதன் பின்னணியில் ஆன்மீக அறிவியலும் சொல்லும் காரணங்களை பார்க்கலாம். முதலில் வீட்டுச் சுவரில் தண்ணீர் தங்குவதை பற்றி பார்ப்போம். ஆன்மீக ரீதியாக சுவரில் ஈரப்பதம் தொடர்ந்து காணப்படுவது அந்த வீட்டில் நிலைத்த நெகட்டிவ் சக்தி இருப்பதையே குறிக்கிறது. இது வீட்டில் வசிக்கும் நபர்களின் ஆரோக்கியம், செல்வம், உறவு நிலைமை ஆகியவற்றில் தடங்களை ஏற்படுத்தும். அறிவியல் ரீதியாக எடுத்தால் சுவரில் தண்ணீர் கசியும் போது பூச்சிகள், பூஞ்சை வளர வாய்ப்பிருக்கிறது. இது சுவாச நோய்கள், தோல் கோளாறுகள் போன்றவற்றை தூண்டக்கூடும். அதே நேரத்தில் ஈரத்தன்மை வீட்டில் மொத்த வெப்பநிலையை மாற்றி மன அழுத்தத்தையும் அதிகரிக்கலாம். அடுத்து கதவின் மேல் ஈரமான துணிகளை வைப்பது குறித்தும் பார்ப்போம். இது ஆன்மீக ரீதியாக நன்மை தராது என கூறப்படுகிறது. கதவு என்பது வீடு முழுக்க சக்தி வெளியேறும் நுழையும் பாதை. அதில் ஈரமான துணிகள் இருந்தால் அந்த இடத்தில் எதிர்மறை சக்தி படிக்கட்டாக சிக்கிக் கொள்கிறது. அறிவியல் ரீதியாக ஈர துணிகளில் பாக்டீரியா விரைவாக உருவாகும். அவை வீட்டில் உள்ள காற்று பரிசுத்தத்தையும் பாதிக்கும். சட்டையை வீட்டின் கண்ட இடங்களில் மாட்டுவதும் ஒரு தவறான பழக்கம். கழிவுப் பொருட்கள் அல்லது உலர்ந்த ஆடைகள் தொங்குவது வீட்டின் நன்மையை தடுக்கிறது. இது மனதில் குழப்பத்தை உருவாக்கி வாழ்வில் தெளிவை குறைக்கும். அறிவியல் ரீதியில் பார்க்கும்போது இப்படியான இடங்களில் பொருட்கள் மாட்டுவதால் அழுக்குப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சிறு சிறு பூச்சிகளும் அதில்தான் தங்குகின்றன. வீட்டிற்குள் கொடி கட்டுவது அல்ல பல துணிகளை இடமில்லாமல் பரப்பி விடுவது கூட ஒரு தடுக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். இது வீட்டின் சக்தி பாய்ச்சலை முடக்கும் என்று நம்பப்படுகிறது. அறிவியல் ரீதியாக இது மொத்த ஒழுங்கமைப்பையும் பாதிக்கிறது. அத்துடன் மனநிலையும் அதன் தாக்கத்தால் மேல் கீழாகிறது. இதேபோல் ஈரமான துணிகளை வீட்டில் காய வைப்பது கூட தவறு. ஈர துணிகளின் வாசனை, அதன் மூலம் வரும் ஈக்கள், கிருமிகள், ஆன்மீக ரீதியாக இது வீடு முழுக்க தூய்மை இல்லாத காற்று பாயும் சூழ்நிலையை உருவாக்கும் என கருதப்படுகிறது. இந்த நம்பிக்கைகள் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல. அவை நம் முன்னோர் அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்தவை. நம் வீட்டில் ஒழுங்கு, தூய்மை மற்றும் சரியான சுழற்சி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவை உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள். அதனால்தான் வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல. அதில் உள்ள ஒவ்வொரு பாவனையும், ஒவ்வொரு விதிமுறையும் நம் வாழ்வின் ஓட்டத்தையே தீர்மானிக்கக்கூடியது. அதனால் இத்தகைய பழக்கங்களை விட்டுவிட்டு ஒழுங்கான மற்றும் தூய்மையான வாழ்க்கை வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.